2010ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு நான் வரும்பொழுது சாட்சி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். பட் ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. நான் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, நான் 2010 வரைக்கும் நான் அது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் முடித்த உடனே 2005 அந்த டைம்லேயே காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பார்த்தா நான் இந்த மியூசிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஆட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். சினர்ஜின்னு ஒரு கம்பெனி கூட சேர்ந்து இந்த அனிமேஷன்ஸுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடச்சிது. நான் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை செய்ய ஆரம்பித்தேன். அது கடைசியில் எனக்கு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது, பயங்கரமாக. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் ஃபிலிம்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போய் என்ன பண்ணிட்டேன்னா, மூவிஸ்க்கு சினிமாவுக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பா நான் ஆட் ஃபிலிம் சினர்ஜி கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஆனால் சைடில் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்ச உடனே டபால்னு அப்படியே போயிட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதில் பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பித்தேன். நான் கடைசியாக வாங்கின சம்பளம் 18,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்க. எனக்கு அந்த காசை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவ்வளோ காசு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்போ வேலை செய்யும்போது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ப்ரோக்ராமராக வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் ஏஆர் ரகுமானுக்கு போய் ஒரு நாளாச்சும் வேலை செய்யணும். இது எனக்கு பல வருட கனவு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏஆர் ரகுமானுக்கு போய் வேலை செய்யணும். இந்த கனவை வச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பல சிடிலாம் டெமோலாம் எப்படியாச்சும் ரகுமானுக்கு அனுப்பணும். பல முறை ட்ரை பண்ணி சில முறை ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடும். ஸோ அப்படி இதெல்லாம் பல ட்ரைலாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு, ஆனால் வேலை ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு போயிட்டு 2009 எனக்கு திருமணம் நடந்துச்சு. நான் திருமணமான புதுசு 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன். நான் ஏற்கனவே 5 நாள் வேலை முடிச்சிட்டேன். 6வது நாள் வேலைக்கு போகிறேன். 6 நாள் முடிஞ்சால் எனக்கு அந்த வாரம் சம்பளம் 1,08,000 ரூபா சம்பளம். ஏற்கனவே 90,000 பாக்கி இருக்குது. அன்றைக்கி வேலை செஞ்சால் 1,08,000 ரூபா என் சம்பளம். நான் போய் என் சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். எனக்கு அன்றைக்கு ஆவியில் ஒரு பெரிய கலக்கத்தை ஆண்டர் கொடுத்தார். டு கட் த ஸ்டோரி ஷார்ட், சுருக்கமாக. ஸோ எனக்கு தெரியும், அன்றைக்கு தான் ஆண்டு எனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்புன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே பல முறை ஆண்டு என்கிட்ட பேசினார். ஆனால் சம்பவத்தை தள்ளி கடைசியில் அன்றைக்கு எனக்கு தெரியும், இன்றைக்கு ஆண்டோட பேச்சுக்கு நம்ம இடத்த கொடுக்காட்டி ஆண்டு நம்ம கதையை முடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பயம் என் இருதயத்தில். உடனே என் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு, என் சிஸ்டம் கூட எடுக்கல. நான் இப்போ ஜோஷ்வான் ஒரு பையன் என் கூட அவனுக்கு கால் பண்ணேன். ஜோஷ்வா என் சிஸ்டம் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு, நான் டேரக்ட் மியூசிக் டேரக்டர் கூட எதுவுமே சொல்ல. நான் வெளியே வந்துட்டு அவர் மெசேஜ் அனுப்பிச்சேன், ஐ எம் நாட் கமிங் பேக், நான் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அந்த காசுக்கு இன்னைக்கு கூட நான் வாங்கல. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் என் மனைவி எப்பவுமே நைட்டு 10 மணிக்கு 9 to 9 நான் வேலை செய்வேன். காலை 9 மணி நைட் 9 மணிக்கு வேலை. எப்பவுமே நைட்டு 10 மணிக்கு வரும். ஆனால் அன்னைக்கு காலையிலேயே 10 மணிக்கு நான் வீட்டில் இருக்கேன். என் மனைவி கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அவ்வளோதாம்மா, இன்னையோட முடிஞ்சிருச்சு. இன்னையோட நான் ஆண்டுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். உடனே என் மனைவி பாருங்க, கல்யாணம் ஆகி ஒரு 1 year அப்படி தான் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப நாளாக இதுக்காக ஜோம் பண்ணிட்டு பயங்கர சந்தோஷம். ஆனாலும் என் மேல் நம்பிக்கை கிடையாது. இவன் சும்மா தான் சொல்றானா இல்லை உண்மையாவே தீர்மானம் எடுத்துறான். உடனே சொன்னாங்க, இது உண்மையாவே நீங்க தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்புக்ல போய் நான் முழு நேரமா நான் ஆண்டுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அடிங்க பார்ப்பேன். அடி பாவி, இப்பதான் வந்து அதுக்குள்ள இவ்வளவு பெரிய. உடனே ஆனால் கல்யாணம் புதுசு பாருங்க, எதை சொன்னாலும் செய்வோம் பாருங்க. உடனே போய் நானும் போய் அடிச்சிட்டேன். காலையில் ஒரு 11-12 மணிக்கு போய் அடிச்சேன். ஐ கிவ் மை லைஃப் ஃபுல் டைம் ஃபார் கிரைஸ்ட். இன்னைக்கும் அந்த போஸ்ட் இருக்கு. எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்வின் தாமஸ் கூட கமெண்ட் பண்ணிட்டார், ஜோயல் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் என்னன்னே தெரியாமலாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் எங்கேருந்து வந்தோடனே தெரியாம கமெண்ட். சரி, எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன் அமைதியா. ஏன்னா அடுத்தது என்னன்னு தெரியாது. அமைதியா உட்காந்துருக்கிறேன். ஒரு சாயங்காலம் ஒரு 5 இது 11 மணி 11:30 மணி போல நடக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு என் ஃபோன் அடிக்குது. ஃபோன் யாருன்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நல்ல பாடகர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடகர். அவர் ஃபோன் பண்ணி, இவர் ஏன்டா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எடுத்தோன்னு கேட்டேன், ஜோயல் எங்கே இருக்கிற அப்படின்னு. 5 மணிக்கு நான் அதே நாள் 5 மணிக்கு நான் கேட்குறேன். அவர் கேட்குறேன், எங்கே இருக்கிற. நான் சொன்னேன், டிமி இங்கே தான் இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன். சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், நீ உடனே கிளம்பி வா, 6:30க்கு ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோவில் உனக்கு வேலை இருக்கு. ஏன்டா இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மட்டும் சொல்லக்கூடாதா? நீங்கள் நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையின் கனவுங்க. நான் இத்தனை வருஷம் இந்த கனவு தான் எனக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவருக்கு வேலை செய்யும். இப்போ இந்த கனவு நிறைவேறுதுங்க. ஒரு 5 வருஷ கனவு, ஒரு 7 வருஷ கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ இந்த பக்கம் என் கனவு, என் திட்டம், என் சுத்தம் பக்காவாக அமைஞ்சிருச்சு ரூட். எனக்கு தெரியும், ரகுமானோட சேலரி டபுள் மடங்கு மற்றவங்க எல்லாரும் காட்டி 2 மடங்கு தராரு. 18,000 ரூபா சம்பளம் 40,000 கூட மாறலாம் ஒரு நாளைக்கு. என் சம்பளம் டபுள் ஆக போகுது. என் கனவு நிறைவேற போகுது. அடுத்த 15 வருஷம் என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு சூப்பராக காட்டுறான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பச்சை பசேல்னு இருக்கிற எல்லாமே ஆண்டோட சித்தம் கிடையாது. உங்க சோதம் கொமோராவை கூட இருக்கும், அது கூட பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பச்சை பசேல் அழகாக காட்டுறாங்க. எனக்கு 15 வருஷம், அடுத்த 15 வருஷம் சூப்பராக தெரியுது. ஆனால் இந்த பக்கம் எனக்கு தெரியும், இது ஆண்டோட சித்தம் தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, அடுத்த நாள் என்னன்னு எனக்கு தெரியாது, நெக்ஸ்ட் டே தெரியாது. ஆனால் ஆண்டர் சொல்றேன், நம்புப்பா. இந்த பக்கம் மாமிசம் சொல்லுது, டே ஒன்ன போல ஒரு லூஸ் இருக்கு, இதை போய் விட்டானா, இது உன் வாழ்க்கையினுடைய கனவு. ஆனால் இந்த பக்கம் ஆண்டவருடைய திட்டம் இருக்கு, எனக்கு அடுத்த நாள் தெரியாது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் 2 பேரும் முழங்கால் படிட்டு அன்றைக்கி தான் அந்த பாட்டு எழுதுனோம். நிறைய பேர் பாட்டு மட்டும் தெரியும், ஆனால் என்னைக்கு எழுதணும், எப்போ எழுதணும். நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா தெரியல. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேன். வேறே எங்கே செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நான், வேறே யாரை தேடுவேன் உம்மை போல யாருண்டு. அன்றைக்கு தான் அந்த பாட்டு எழுது.
எப்போ தெரியுமா? ஆண்டவரே இந்த பக்கம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அதை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்றேன், அன்றைக்கு ஆண்டுடைய சித்தத்துக்கு என் சித்தம் ரொம்ப அழகா இருக்கு ஆண்டவரே. அன்னைக்கு சொல்லிருக்கலாம், அப்பா நம்ம திட்டத்துக்கு ஆண்டு கையெழுத்து போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அன்றைக்கு பேப்பரை திருப்பணும், கீழே கையெழுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, இந்த பக்கம் நீங்க எழுதுங்க. ஒருவேளை நான் அந்த பக்கம் போயிருந்தா நான் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், நிறைய காசு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா நான் தான் சொன்ன பாருங்க, இந்த பக்கம் எடுத்தேன், ஆண்டவர் என்னையே ஆசீர்வாதமா மாத்தினார்.